ஃபைபர் வாய்ஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் ராசதமிழன். என்னப்பா ராசா? ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் போட்டு பார்த்தேன், வசதியா இருக்கான்னு பார்த்தேன். அண்ணன் முன்னாடி உட்காந்து மன்னிச்சுங்க. ஈக்குவலா உட்காரங்கிறதே பெரிய தப்பு. ஆனா இது சமூக நீதி பேசுற கட்சியோட இருக்கும். நம்ம ஈக்குவலா உட்காருதான் உங்களோட வேலைப்பாடு. தம்பி, சமூக நீதி எங்களுக்கு மட்டும்தான். நீங்க சமூகத்துல சமூக நிதின்னு தான் கேள்விப்பட்டேன். சமூக நீதின்னு வார்த்தை அப்புறமா. ஏன்னா சமூக நீதி வேற, கண்டிப்பா சமூகத்துல நீங்க மீதி வேற. அதாவது அதான் அதை பத்தி முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, நமது விசிகே தலைவர் அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் தொழில் திருமாவளவன் இருக்காரு பாத்தீங்களா. அவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் நேற்று நடைபெற்ற ஒரு கூட்டத்துல வந்து ஏன் நாங்கெல்லாம் சிஎம் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆனா உண்மையிலே வரவேற்கத்தக்க. ஆமா. அதாவது பாராட்டுதுன்னா ஒரு கூட்டணி கட்சியில 2-3 சீட்டுகளை வைத்து உள்ளதெல்லாம் பேசுறாரு அப்படின்னா பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான். சரிங்களா, ரைட்டு. இந்த செய்தி அப்பாவுக்கு எட்டுச்சான்னு தெரியல, எட்டுனா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போல பத்திரமா இருக்காரு. அதெல்லாம் அப்பாற்பட்டு ஜனநாயக நாட்டுல வந்து யாரு வேணா என்ன வேணா ஆசைப்படலாம். அதாவது அந்த 25 வயது 30 வயது உட்பட்ட மேற்பட்டவர்கள் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். சோ அந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி ஆகலாம். அந்த மாதிரி சில வயது தான் நிர்ணயிக்கப்படுது. கல்வி தான் வயது. சோ அதனால யாரும் ஆசைப்படலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நாகேந்திரன் பிஜேபி தலைவர் சொல்வது போல அவரோட கருத்தை நான் வரவேற்கிறேன். அவருக்கு இறைவன் துணை இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் பஸ்ல சொல்லிட்டு போயிட்டாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கவிஞர்ல? தம்பி, சமூக நீதி அப்படின்றது செத்து போய் ரொம்ப வருஷமாச்சு. இங்க யாருக்கும் சமூகத்துல நீதியும் கிடையாது, மீதியும் கிடையாது. இங்க நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா பெயரளவில் தான் சமூக நீதி இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஹாஸ்டல்ல போய் சமூக நீதி அப்படின்னு எழுதுறத அடிச்சிடுறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் இப்ப அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல எங்க உங்களுக்கு சமூக நீதி இருந்துச்சு? இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லி எழுத்து மடல் இப்படிதான் போகுமே தவிர எந்த விஷயங்களுமே ஒத்து போய் வராது. ஆனாலும் முட்டு கொடுக்கிற அந்த கூட்டணி கட்சிகளும் அதை பத்தி கவலைப்படுகிறது கிடையாது. ஏன்னா அப்பப்ப வீரவசனம் பேசுவாங்க, அப்பப்ப அதைத்தாங்க இதைத்தாங்க சொல்லி போராடுவாங்க. ஆனா கடைசியில போய் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வருவாங்க. நீங்க சொல்வது போல வந்து அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற இல்லாத இடம் கிடையாது. அந்த தலைவர்கள் பேசியாக தான் வேண்டும். மிடுக்காக பேசினாதான் இருக்க தொண்டர்கள் தக்க வைக்க முடியும். அதனால வந்து என்ன சொல்றேன், நீங்க சொல்வது போல திமுக வந்து அந்த பெயர்ல வச்சு அரசியல் செய்யறாங்க, மொழியை வச்சு அரசியல் செய்யறாங்க, அதே மாதிரி ஜாதி பிரிவினையை வச்சு அரசியல் செய்யறாங்க. இதுக்கு வந்து அந்த கூட இருக்க அதாவது கூட இருக்க கூட்டணி கட்சிகளும் அதுக்கு வந்து ஒத்துவதும் விதமாக ஆங்காங்க அதற்கான சம்பவங்களை நிறைவேற்றி கொண்டுதான் உள்ளது. நீங்க சொல்வது போல சமூக நீதி பற்றி பேசும் திமுக வந்து ஏன் வந்து தன்னோட அமைச்சரவையில எத்தனை தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க, எத்தனை பிற்படுத்தப்பட்டு இருக்காங்கன்ற லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சொற்ப எண்ணிக்கையில தான் இருக்காங்க. கண்டிப்பா. சரிங்களா, அது போக வந்து ஏன் அவங்க கட்சியிலே உள்ள ஒரு ஆட்களை துணை முதல்வர் அறிவிக்கலாமே, ஒரு தாழ்த்தப்பட்டவரை. கண்டிப்பா ஒரு பையனுக்கு அதுக்கும் பாருங்க, அதை பத்தி எவனாவது ஒருத்தர் பேசுறானா? எவனாவது ஒரு கூட்டணி கட்சிக்காரன் பேசுறானா? பேசவே மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா அப்படின்ற மாதிரி. மைக்கு கிடைச்சா போதும், ஏதாவது வச்சு 4 பேரு கீழே அவன் என்ன பேசுறானே தெரியாது, சரக்கு போட்டு கையை மட்டும் தட்டிட்டு போயிடுறாங்க. யோ அவன் என்ன பேசுறான்னு கேளுங்கயா, முதல்ல கேட்டுட்டு காதுல வாங்குங்கயா. ஒரு கேள்வி நீ மேடல தலைவனை பார்த்து கேளியா, கேளியா எதுக்கு துணை முதல்வர் எதுக்கு பையனுக்கு கொடுக்குற, எங்க தலைவருக்கு கொடுக்குன்னு கேளியா, போராட்டம் நடத்தியா. அதை விட்டுட்டு மைக்க புடிச்சிட்டு மோடி இங்கிருந்து மோடிக்கு தமிழ் தெரியாது, ஒண்ணு தெரியாது. இங்க இருந்து ஏன்னா உள்ளூர்ல வேலை போகாத மாதிரி வெளியூர்ல எங்கயா போய் ஒரு பாரத பிரதமரை ஒரு 2 சீட்டு ஒரு எம்பி சீட்டு உள்ள கட்சி பேசுற பேச்சா பாத்தீங்கன்னா உண்மையிலே அதாவது ஒரு மரியாதை கொடுக்கணும் என்னைக்குமே. இப்ப நம்மளே வந்து அன்பார்லிமெண்டட் யூஸ் பண்ணிட்டோம், அதை மன்னிச்சுக்கோங்க. மரியாதை கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு தலைவர் அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் நமக்கு வேண்டப்படாதவராக இருந்தாலுமே அவருக்கு திரு அப்படின்னு சொல்லி உள்ள போட்டுறோம். ஒரு வெளியே எப்படி பேசிக்கலாம், காட்டு முறைத்தனமான பேச்சு கவிஞர்களே. இதையும் அங்கே உள்ள படித்த இளைஞர்கள் வந்து என்ன, அதாவது ஒரு தவறான வழி நடத்தல். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ராங் லீடர்ஸ் லீடிங் the wrong things.
தவறான தலைவர்கள் தவறான பாதைகள் தங்களது தொண்டர்களை வழிநடத்தி செல்கிறார்கள் தான் சொல்லலாம். அதாவது நீங்க சொல்றீங்க, அத அவர் சொல்றாரு தாழ்த்தப்பட்டவர்கள் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சிஜே பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவர் தான், சரிங்களா? சுதந்திரம் அடைந்த பிறகு இரண்டாவது இப்ப இருக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தாழ்த்தப்பட்டவர் தான், சரிங்களா? அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க தான் பழங்குடியினை சேர்ந்தவங்க தான் பிரசிடென்டா இருக்காங்க. இதெல்லாம் பேசுறதே கிடையாது. இதை கேட்ட அரசியல் பேசுவார் தலைவர். தொண்டர்களை வந்து உணர்ச்சி வசப்பட வைக்கிறது மட்டும்தான் இந்த தலைவர். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே ஒரு கேள்விதான் கவிஞர்களே, இந்த சமூக நீதி பேசுற திமுக இந்த கூட்டணி கட்சிக்கு கூப்பிட்டு எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க, ஒரு துணை முதல்வர் பதவி கொடுக்க சொல்லுங்க. நீங்க ஆனா அங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. அதுதான், அதாவது இந்த வெட்டி பேச்சு வீர வசனம் நாங்களும் பேசுவோம், நம்மளும் பேசுவோம், சரிங்களா? அதனால வந்து இப்போ மக்களுக்கு எல்லாத்துக்கும் போன் கையெல்லாம் வந்துருச்சு இல்லையா, டேட்டாஸ் எல்லாம் வந்துருச்சு. அவங்கவுங்க ஏதாவது பேசினா இந்த போட்டு காட்டிடுறேன் பாருங்க, நீங்க வந்து பிஜேபி ஆதரவா பேசிருக்கீங்க அப்படிலாம் காட்டிடுறாங்க. சோ தொண்டர்களை ஏமாத்தாதீங்க. தலைவர்கள் வந்து தொண்டர்களை வந்து சரியான முறையில வழிநடத்தி சரியான பாதையில கொண்டு போனதான் உங்க கட்சி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு வலிமை பெற்ற கட்சியாக இருக்கும். நீங்க பேசுற அந்த சமூக நீதி, அந்த ஜாதிய வேறுபாடு, அந்த பாகுபாடு இந்த பாகுபாடு இதெல்லாம் வந்து வேற இருக்கு போகும் இல்லையா? கண்டிப்பா. நீங்க ஏதாவது கல் தூசி போட்டு விடுங்க. கல் தூசி போடுறது என்ன இருக்கு, நீங்க தான் முழு தூசியும் பள்ளி போட்டீங்களே, நான் எங்கிட்ட போடுறது. இருந்தாலும் சமூக நீதி என்றுமே நிலைக்க வேண்டும், அதுதான் எல்லோரோட கருத்து. தலைவர்கள் அதன் வழி நடக்க வேண்டும், அதுதான் எங்களோட கருத்து. ஃபைபர் வாய்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் ராசதமிழன். நன்றி, வணக்கம்.